ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல் இஸ் அதர் பீப்புள் டிராமாவோட 8வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே சண்டை போட்ட ஹீரோ எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம உட்காந்துருக்கான். அப்ப அங்க வர லீடாங்க, கவலைப்படாதப்பா, உனக்கு என்ன நடந்தாலும் உன் பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் விடுறான். அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. எப்பவுமே பேக்கோடயே சுத்திட்டு இருப்பான் அந்த ஸ்ட்ரேஞ்சர். அவன் ரூமை விட்டு வெளியே வரும்போது நம்ம லீடாங்க, என்ன ஒர்க்கு கிளம்பிட்டீங்களா, நான் உங்க ரூம் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். அதே நேரத்தில் லீடாங்கோட கிளினிக்ல ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான் லீடாங்க. இப்பதான் ஹீரோ கண்ணையே முழிக்கிறா. லீடாங்க பாக்குறான், செம ஷாக்கு. எதையாவது புடுங்க கூடாத புடுங்கி விட்டுருவானோ அப்படின்னு பதறிட்டு இருக்கான். தம்பி கொஞ்ச நேரம் அசையாம ஸ்டிச் போட்டுட்டு இருக்கா, இல்ல மொத்தமா காலி ஆயிருவேன் சொன்னோன்னு சமாதானம் ஆகிறான். இங்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு கேக்குறான். ஏன்னா இப்ப வரைக்கும் ஹீரோக்கு லீடாங்க ஒரு டென்டிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதுக்கு லீடாங்க இருந்துட்டு, ஏன்பா அந்த அபார்ட்மெண்ட் டென்டிஸ்ட் எல்லாம் ஸ்டே பண்ண கூடாதா, உன்னோட நாவல்ல வர மாதிரி சீரியல் கில்லர்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கணுமா, சரி ஓகே உனக்கு தேவைப்பட்ட எதுவா வேணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயத்துல இவன் கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறான்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஹீரோ படுத்திருக்கிற இடத்துல இப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான். இதே மாதிரிதான் லீடாங் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரேஞ்சரை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். ஒரு டைம் கிச்சன்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசிட்டு இருக்கும் போது கூட, நீ போன்ல பேசின விஷயம் எனக்கு கேட்டுச்சு, உன் ஃப்ரெண்ட் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால உன் ஃபேமிலியவே நீ இழந்துட்ட அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு செம காண்டாகுது. ஏன் பர்சனல் விஷயத்தை பேசுறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு லீடாங் வந்துட்டு, கோவப்படாது தம்பி, இந்த அபார்ட்மெண்ட்டை நீ எந்த ரூம்ல இருந்து பேசினாலும் பக்கத்து ரூம் கேட்கும், அவ்வளவு வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை பார்க்கும் போது என்னையே பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான். இதே டைலாக் தான் ஹீரோ கிட்டையும் சொல்லியிருப்பான் லீடாங்க. கிட்டத்தட்ட நானும் உன்னை மாதிரிதான், என்னுடைய வேலையும் தேவையில்லாத கட் பண்ணி எடுத்துருவேன், திருப்பி ரீஅசெம்பிள் பண்ணி புதுசா ரீக்ரியேட் பண்றதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு லீடாங் பின்னாடியே இன்சார்ஜ் லேடி, 2 கிராக்கு, இந்த கண்ணாடிக்காரன் எல்லாருமே நின்று சிரிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. அப்ப லீடாங் வந்துட்டு, கவலைப்படாத, நான் உன்னை ஒரு புது பர்சனா மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு என்ன சொல்ல வரானுன்னு புரியாம செம கன்ஃபியூஷன்ல இருக்க அந்த ஸ்ட்ரேஞ்சர். அதே நேரத்துல பிரசன்ட்ல லீடாங் நம்ம ஹீரோ கிட்ட, நீ எந்த கவலையும் படாத, எப்பவுமே நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஆளு, உன்னை நான் ஸ்பெஷலா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஜங்கும் ஒரு சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் தான் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ ஸ்டே பண்ணிருக்க அபார்ட்மெண்ட் கிட்ட சிசிடிவி கிடையாது, அதனால பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல இருக்கிற ஃபுட்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. இதை செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட இருக்கிற போலீஸ்காரன் ஜங்கோட அப்பாவை பத்தி விசாரிக்கிறான். ஏன்னா அவங்க போலீஸ் டீம்ல இருக்கும்போது ஒரு டிவி ஷோ நடத்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் இன் 24 ஹவர்ஸ்னு. அந்த குரூப்போட ஹெட்டே நம்ம ஜங்கோட அப்பா தான். அந்த ஷோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுல இருந்து நான் உங்க அப்பாவுக்கு ஃபேன் ஆயிட்டேன். அதுலயே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாரு, உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகம்னு கிரியேட் ஆயிருச்சுன்னா அதை தோண்டி கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட வேலை அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு மோட்டிவேட்டா ஒரு லைன் சொல்லியிருக்காரு அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா ஜங் இருந்துட்டே, அதெல்லாம் ஸ்கிரிப்டட்ரா, 10% தான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. வண்டியை திருப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நேரம் அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட தான் வராங்க. இந்த போலீஸ்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஜங் இருந்துட்டு, எனக்கு சஸ்பீசியஸா இருக்கிறது இந்த அபார்ட்மெண்ட் மட்டும்தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிடெக்டிவ் சாவோட காரு 11 மணிக்கு இந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி வந்திருக்கு, இது அந்த ஸ்டோரோட கேமராலே ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் 11:30 மணிக்கு அவர் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 11:30 மணிக்கு அபார்ட்மெண்ட் இருந்து வெளியே வந்தவரோட காரு 12 மணிக்கு தான் அந்த ஸ்டோரை கிராஸ் ஆயிருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு. அப்படி ஹாஃப் அன் அவர் அந்த டிடெக்டிவ் என்னதான் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறம் ஏன் யாரு கூடயுமே கான்டாக்ட் இல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ க்ளூ கிடைக்குமா அப்படின்னு ஜங் தேடிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால இருக்கிறவங்க கார்ல இங்கதான் லைனா நின்னுட்டு இருக்கு அப்படின்னா டிடெக்டிவ் சாவும் இங்கதான் காரை நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங் அவங்களோட இமேஜினேஷன்ல என்னதான் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாக்குறாங்க. சோ டிடெக்டிவ் சாவும் கார் கிட்ட வந்து ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, காருக்குள்ள ஏறினவரை ஒருத்தர் கார்ல இருந்து கொலை பண்ணி இருந்தாலும் அங்க பிளட் ஸ்டெயினாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த சமயத்துல மழை பெஞ்சிருந்தா அது ட்ரெயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் ஓபன் பண்ணி பாக்குறா, ஒன்னும் கிடைக்கல. அப்பதான் ஜங்குக்கு அந்த கார் நின்ன இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குங்க ஞாபகம் வருது. சோ கஷ்டப்பட்டு கூட இருக்கிற போலீஸார் வச்சு அந்த கல்லையும் தூக்கிடுறா. உள்ள பார்த்தா ஒரு நீடில் கிடைக்குது, இன்ஜெக்ஷன் போடுற நீடில். இவளும் சுத்தி முத்தி பாக்குறா. இந்த சிரஞ்சு யூஸ் பண்ற மாதிரி கிளினிக்கோ இல்ல ஷாப்ஸோ எதுவுமே இந்த ஏரியால கிடையாது. அது ஜங்குக்கு இன்னும் சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அதே சமயத்துல நம்ம லீடாங்கோட டென்டல் ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு போலீஸ்கார் வந்து நிக்குது. அதுலதான் சீனியர் போலீஸ்கார் வந்திருக்காரு, கூடவே 2 சிவிலியனும் வந்திருக்காங்க. மாடியில செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கான். அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அப்படின்னு கத்துறாங்க. அங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. பைபிள் ஃபுல் பதட்டத்தோட நெகத்தை கட்டிச்சு குதறிட்டு இருக்கான். அந்த லேடிஸ் எல்லாம் இருந்துட்டு, இவன் குழந்தைங்களை அடிச்சுட்டான் அப்படின்னு ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஜங்கும் அங்க வந்துடுறாங்க. பட் ஹீரோ கிட்ட என்ன பேச்சு கொடுத்தாலும் வந்து எந்த பதிலும் வர மாதிரி தெரியல. சரி இந்த தண்ணியாவது குடிடாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது எதுவுமே அவன் கண்டுக்காம ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். சோ அங்க இருக்கிற லேடிஸும் இவனுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும், தயவு செஞ்சு இவனை ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சீனியர் போலீஸ்காரர் தயவு செஞ்சு அந்த லேடிஸ் கிட்ட சாரி சொல்லிடுறா, இல்லனா பிரச்சனை பெருசாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதையுமே காதுல வாங்கிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப கரெக்டா நம்ம லீடாங்கும் ஸ்டேஷனுக்குள்ள வரான். ஹீரோ
அவனையே தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். வந்தவன் நேரா அந்த லேடிஸ் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்காதீங்க, செட்டில்மெண்ட் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் அவங்க யாருமே சமாதானம் ஆகிற மாதிரி இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், யாருமே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கூடாது சொன்னோன்னா 3 பேரும் வாய மூடிடுறாங்க. ஒரு வழியா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அதனால சீனியர் போலீஸ் நம்ம லீடாங்கு தான் ரொம்பவே நன்றி சொல்றாரு. அதோட வாய மூடாம நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த வாலண்டரி குரூப்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. லீடாங்கும் அங்கிருந்து கிளம்பும் போது ஜங்கு இருந்துட்டு ஹீரோ கிட்ட அவனோட ஐடி கார்டு திருப்பி கொடுத்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா மறக்காம எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ஹீரோக்கு இன்ட்டு கொடுக்குறா. ஆனா இவன் ஏதோ பேக்கு மாதிரி பக்கன்னு பார்த்துட்டு இருக்கான். பாவம் என்ன ஆச்சுனே தெரியல இவனுக்கு. ரிட்டர்ன் அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கூட நம்ம ஹீரோ ஃபுல் பதட்டத்தோட இருக்கான். அப்ப அவன் லீடாங் கிட்ட தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நாளை காலையிலேயே நான் துண்டக்கான துணியக்கான ஓடிடுறேன், திருப்பி இந்த அபார்ட்மெண்ட் பக்கமே வரமாட்டேன், இப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் எப்படியாவது நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற லீடாங்கு காண்டாகுது. முருகேசா இது என்னது சங்கு, பிச்சு எரிஞ்சிருவேன், ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, இதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் நீ என்கிட்ட மறைக்க கூடாது அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஸ்டேஷன்ல இருக்கிற ஜங்கு கிரைம் டிவிஷனுக்கு கால் பண்ணி டிடெக்டிவ் சாவை பத்தி மறுபடியும் விசாரிக்கிறாங்க. பட் அந்த சைடு பேசுற டிடெக்டிவ் எங்கனாலையுமே சாவை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் பேசிட்டு இருக்கிறது இன்னொரு டிடெக்டிவ் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அந்த டிடெக்டிவ் தான் ஜங்கு கிட்ட லாஸ்ட் டைம் பேசி இருப்பாரு. சோ அவரு போன் வாங்கி பேசும்போது ஜங்கு இருந்துட்டு லாஸ்டா டிடெக்டிவ் சா போன பிளேஸுக்கு நான் போனேன், எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு என்னமோ டாக்டர் சாவை யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மர்டர் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த டிடெக்டிவ் சிரிச்சிடுறாரு. ஏமா நீ கம்ப்ளைண்ட் பண்றது சாதாரண ஆள் இல்லாம டிடெக்டிவ்மா, அப்படியெல்லாம் யாரும் பண்ண முடியாது, சரி என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு இவங்க கேட்டா ஒரு சிரஞ்சு கிடைச்சதுன்னு சொன்னோன்னா அதனால நம்பவே முடியல. ஏமா சிரஞ்செல்லாம் ஒரு எவிடன்ஸ் ஆமா, அவர் கேஸ் விஷயமா ஏதாவது மறைஞ்சிருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா ஜங்குக்கு டிடெக்டிவ் சாக் ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்னு தோணிட்டே இருக்கு. அதனால எனக்கு கிடைச்ச சிரஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், தயவு செஞ்சு டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவரும் சரின்ட்டு போனை வச்சிடறாரு. அதே நேரத்தில் இங்க நம்ம லீடாங்க தம்பி நீ உள்ள போனா ஒரு தம் அடிச்சுட்டு வந்தார அப்படின்னு ஒதுங்கிடுறான். நம்ம ஹீரோவும் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல காங் வந்துடுறான். டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 4th ஃப்ளோர்ல ஏதோ ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால அதை கண்டுபிடிச்சிட்டு அது பிளட்டோட ஸ்மெல் அப்படின்னு இவன் சொல்றத லீடாங்கும் கேட்டுறான். ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்ல, இன்னுமே அந்த பித்து பிடிச்ச மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கான். காங்குக்கு நல்லாவே தெரியுது ஹீரோ ஃபுல் அப்செட்ல இருக்கான்னு. இந்த டைம்ல நீ தனியா ரூம்ல இருக்க வேண்டாம், வா நம்ம ரெண்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறான். பட் நம்ம ஹீரோ நான் தூங்கணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணா பயபுள்ள எதையோ பார்த்து பயந்து கதறான். பார்த்தா இவனுடைய ரூம்ல அந்த பூனை இறந்து போய் கிடக்குது. ரொம்பவே பயந்து அழுக ஆரம்பிச்சிடறான். கரெக்டா காங்கும் அங்க வந்துடுறான். அட இருடா என்னென்ன செக் பண்றேன்னு இவன் உள்ள போற கேப்ல அந்த கிராக் வேற வந்துருது. என்னையா சத்தம் இங்க, என்னைய லூசுன்னு சொல்லிட்டு எல்லாம் லூசு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வரான். பட் காங்கு போய் பார்த்தா அது பூனை கிடையாது, நம்ம ஹீரோவோட ஷர்ட். எல்லா சைக்கோக்குள்ள சேர்ந்து ஒருத்தனை எந்த அளவுக்கு மனசளவுல பாதிக்கப்பட வச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாயிருப்பான் நம்ம ஹீரோ. ரூம்குள்ள இருக்கிற ஹீரோக்கு தூக்கமே வரல. மத்தவங்க எல்லாம் பேசின விஷயம் தான் இவன் காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பயபுள்ள பயத்துல 2 காதையும் பொத்திக்கிட்டு உட்காந்து நடுங்கிட்டு இருக்கான். பீம்பாய் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பான், அவனுக்கு கண்ணை எல்லாம் பார்த்தாலே தெரியுது அக்யூஸ்ட்னு, அவனுக்கிட்ட பழகவே பழகாத அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இவன் ஃபேஸ் பண்ண எல்லா உருவமே சைக்கோத்தனமா தான் பிஹேவ் பண்ணிருக்கு. கடைசியா நம்ம லீடாங் கூட தம்பி உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இரு, என்ன செய்யணும்னு தோணுதோ மனசார செய் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையும் அவன் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. முழுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சைக்கோவா மாறிட்டு இருக்க நம்ம ஹீரோவை பார் அப்படின்னு காட்டுறானுங்க இந்த இடத்துல. அதே டைம்ல நம்ம ஜங்கு அந்த டிடெக்டிவ் சாவோட கார் எந்த டைரக்ஷன்ல போயிருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு ஒரு ரோடோட எண்டுக்கு வந்தா அங்க சர்வேலன்ஸ் கேமரா இருக்கிறத பாத்துறாங்க. சோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஆபீஸ்க்கு போறாங்க. பாவம் நிம்மதியா ஒருத்தன் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஜங்க பார்த்தோன்னு எடுத்து ஒளிச்சு வச்சிடறான். என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் இல்லையா. சோ அந்த பர்சனும் மொத்தம் 5 கேமரா இருக்கு, அதுல 2 கேமரா தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் பிளே பண்ணி காட்டுறான். அதுல ஒரு கட்டத்துல சாவோட கார் போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ இந்த வழி எங்க போகும் கேட்டா மலை மேலதான் போகுது. ரிட்டர்ன் வரைக்கும் இது மட்டும் தான் வழி, வேற வழி கிடையாது அப்படின்னு அந்த ஆள் சொல்லிடுறான். நம்ம ஜங்கு ரொம்ப நேரமா உட்கார்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. போன கார் ரிட்டர்ன் வரவே இல்ல. பாவம் இந்த ஆள் வேற சரக்கு ஓபன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, இந்த பொம்பளையும் கிளம்புற மாதிரி இல்ல, எப்பதான் சரக்கு அடிக்கிறங்கிற வருத்தத்துல நின்றுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு பார்க் வந்துட்டு இருக்கான். பாட்டு கேட்டு நடந்து வரங்கிற பேர்ல பெண் குயின் மாதிரி வந்துட்டு இருக்கான். உள்ள என்டர் ஆகும் போதே அவன் கீபோர்டு அங்க உடஞ்சு கிடக்கிறத பார்த்து செம ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவன் டேபிள்ல உட்காந்துருக்கான். டே என்னடாச்சு, யாரா இதை உடைச்சா, நீதான் உடைச்சேன்னு கேட்டா ஹீரோட்ட பதில காணோம். ஒரு கோவத்துல
இதுல உணர்ச்சி வசப்பட்டு எட்டி வேற உதச்சிடுறான் ஹீரோவை. இப்ப நான் வேற கீபோர்டுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற காஃபி மக் எடுத்து மண்டையோடு சேர்த்து ஒரு அடி அடிக்கிறான் ஹீரோ. பார்க்க ஒரு நிமிஷத்துல கதி இறங்கி போயிடுறான். அதோட விடுவான்னு பார்த்தா மறுபடியும் அந்த கீபோர்டு எடுத்து பார்க்க புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்தவங்களும் வந்துடுறாங்க. கண்ணாடிக்காரனும் ஹீரோவை தடுக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால. சிஇஓ கார ஒரு பஞ்ச் விட்டனதான் ஹீரோ லைட்டா கேர் ஆகிறான். அதுக்கப்புறம் சிஇஓ தான் ஹீரோ தனியா கூட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப இவங்களுக்கு காஃபி குடுக்கறதுக்கு வர சான்யூ ஹீரோவோட ஃபேஸ பாக்குறாங்க. அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கிறது அவங்களுக்கு புரியுது. சிஇஓ காரனும் டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம், பெருசா இன்ஜுரி இல்லையாமா, என்ன கொஞ்ச நாளைக்கு அவன் ஹாஸ்பிட்டல் இருந்தாகணும், சோ நான் அவங்கிட்ட பேசி எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாத்துக்கிறேன், உனக்கு என்னடாச்சு, நீ எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடிய ஆளே இல்லையே, உன் மூஞ்சிய பாரு, உன் ஷர்ட்டை பாரு அப்படின்னு இவன் கேட்டாலும் ஹீரோ அசால்ட்டா நான் படிக்கட்டுல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இது அந்த சிஇஓ நம்புற மாதிரி இல்ல. இதுக்குடா திடீர்னு இவ்வளவு வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோ அதை தாண்டா நானும் கேட்கிறேன், அப்ப நான் யாரு தாண்டா நான் எப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா சிஇஓ கிட்ட பதில் இல்ல. மகனை இன்னொரு டைம் ஹீரோயின் எனக்கு தெரியும் மீட் பண்ணன்னு தெரிஞ்சது பொண்ணே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவனை மிரட்டிட்டு அவன் வெளியே போறான். சிஇஓவே ஒரு நிமிஷம் பம்பிடுறான். ஆபீஸ்ல இருந்து வெளியே வர ஹீரோ இப்ப வர வர நான் என் கண்ட்ரோல்லயே இருக்கிறது இல்ல, இதுக்கு யாருதான் காரணம், அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இல்ல ஆபீஸ்ல இருக்கிறவங்களா இல்ல உண்மையாலுமே இதுதான் நானா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல அவனுக்குள்ளேயே பேசிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க பார்க்க தான் காட்டுறாங்க. பாவம் கை தலைன்னு எல்லா இடத்துல அடி வாங்கியிருக்கான் இருக்கு. அப்ப பார்க்கோட அம்மாவும் அங்க வராங்க. அம்மாவா பார்த்தோன்னு இந்த காண்டாம இருக்க கதறி கதறி அழுகுது. அவங்க அம்மா பாவம் இவ்வளவு வயசான கழுதைக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம முணங்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற பார்க்ல உட்காந்து கையில அடிப்பட்டதை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் இதுக்கு முன்னாடி பார்க்கோட மண்டை உடைச்சது ஞாபகத்துக்கு வருது. பயமுள்ள சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் அவனை கொன்றுக்கணும், உயிரோட விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற பக்கத்து டேபிள் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க ஜர்க்காய் ஓடி போயிடுறாளுங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற ஜங்கு வேற கிரைம் யூனிட்ல இருந்து கால் வராதான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் அந்த கால் தவிர எல்லா காலும் வருது. சரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றான். ஆன்டி நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி, எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணுமே அப்படின்னு சொல்றான். பட் என்ன கேட்டாங்க நம்மளுக்கு காட்டல. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற சீனியருக்கு ஃபேன் எல்லாம் காமிச்சு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். ஏமா காலையில் நல்லா தானமா இருந்தா உனக்கு என்னவா பிரச்சனை அப்படின்னு சீனியர் கேட்கும் போது இல்ல மத்தியானத்துக்கு மேல நான் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கிறேன், பர்சனலா கொஞ்சம் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க இன்னொரு போலீஸ்கார் ஏமா பிடிஎஸ் கான்சர்ட் இன்னைக்கு இருக்கு, ஊரே கலவரமா இருக்கு, அதுக்கு தானே போற அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டுறாரு. இவ என்ன விஷயம்னு இவங்கிட்ட சொல்ல முடியல. அந்த போலீஸ் ஹெட் வேற அமைதியா இருக்காரா. சரிங்க சார் இதை நான் ஓகேன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளா லீவ் எடுத்துக்கிறான். யாரு என்ன பேசினாலும் கண்டுக்கிற மாதிரி இல்ல ஜங்கு. அப்ப கூட இருக்கிற கொலி கிட்டே அந்த நீடல குடுறா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு கிளம்பிடுறான். பார்த்தா நம்ம ஜங்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கா. சோ இந்த லேடி கிட்ட தான் இதுக்கு முன்னாடி போன்ல பேசியிருக்காளாட்டு இருக்கு. அவங்களும் அந்த நீடில் அனலைஸ் பண்ணிட்டு டாக்டர் சாவோட பிளட் சாம்பிள் எதுவுமே இதுல இல்ல, ஆனா இந்த நீடில் ஆர்டிகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனஸ்தீசியா இருக்கு. இது வந்து நார்மலா லோக்கல்ல டென்டல் கிளினிக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அனஸ்தீசியா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அந்த லேடி இருந்துட்டு ஜங்கு கிட்ட மகளே உன்னோட சுப்பீரியரோட பர்மிஷன் எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா உன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. இது ஜங்குக்கும் நல்லாவே புரியுது. ஏமா எதுக்காக இந்த விஷயத்துக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்கும் போது நம்ம ஜங்கும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல எவ்ரி 2 days ஒன்ஸ் எங்களுக்கு இறந்த பூனை கிடைச்சிட்டே இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் இதை நான் நார்மலா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வெளியூர்ல இருந்து அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ வந்து பீம்பாயை பத்தி ஜங்க் கிட்ட சொல்லி இருப்பான். திடீர்னு சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டான். பட் இங்க இருக்கிற இன்சார்ஜ் ரெடி அவன் ரெண்ட் கொடுக்காம போயிட்டாங்கிற மாதிரி பிளேட்டை மாத்திட்டாங்கன்னு அவன் சொல்லியிருப்பான். அதை இப்ப ஜங்கு சொல்லி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி விசாரிக்க போன டிடெக்டிவ் சாவும் காணோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வேற காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இது ஒரு நார்மல் கேஸா தான் இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சேன். பட் தோண்ட தோண்ட எனக்கு புது புது இன்ஃபர்மேஷனா கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்க லேடி இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்பனேஜ் ரன் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனனால இந்த லேடிக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடி டிசப்பியர் ஆயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்டை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஆர்பனேஜ்ல வளர்ந்த 3 பேரும் இன்னும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் லிங்க் இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த விஷயத்தையும் அந்த லேடி தனியா பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இதோட சீரியஸ்னஸ் அந்த லேடிக்கு புரியுது. இந்த கேஸ் ரொம்ப பெருசா போக மாட்டிருக்கு, தயவு செஞ்சு கிரைம் டிவிஷன் கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஜங்கு இருந்துட்டு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, இன்னொருத்தருக்கு ஏதாவது ஆகறக்குள்ளேயும் நான் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பார்க்க பாக்குறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் வரான். இதுதான் சான்ஸ்னு பார்க்கூடாம ஏத்தி விடுது. ஏன்னா இவன் ரிப்போர்ட்டர் இல்லையா, இந்த விஷயத்தை நீங்க சும்மா விடக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு காம்பன்சேட் அமௌண்ட் வாங்கி தரணும், அது மட்டும் இல்லாம அவனை ஜெயில புடிச்சு போடணும் அப்படிங்கிற அளவுக்கு கத்திட்டு இருக்கு. ஆனா நம்ம பார்க்க இருந்துட்டு அவங்க அம்மாவை தான் சமாதானப்படுத்துறான். இதுல அவங்க அம்மா காண்டாகுது. இவன் எப்பவுமே இப்படிதாங்க, ஸ்கூல் படிக்கும் போது அடி வாங்கிட்டு வருவானே தவிர எவனையும் அடிச்சு நான் பார்த்தது இல்ல, இவன் சும்மா போனாலும் கூட கூப்பிட்டு அடிக்கணும்னு தோண மாட்டேங்க மூஞ்சியை பார்த்தா அப்படின்னு இவனவே வாரி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் நடந்த
விஷயத்த அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிடுறான். சோ சூப்பரான ஒரு டாபிக் கிடைச்சிருக்கு, சும்மா விடுவானா இவன். சோ இவனும் சிஇஓ கால் பண்ணி நான் ஹீரோவை பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும், என்னை வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அபார்ட்மெண்ட்டுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடியே அந்த சிஇஓ கார் வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா மத்தியானமே ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்ட, இப்பதான் நீ அபார்ட்மெண்ட் வர, எங்க தான் போன அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கிறான். ஹீரோயின் தான் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்த அப்படின்னு இவன் சொன்ன உடனே ஹீரோக்கு இன்னும் கோபமாகுது. எதுக்கு எனக்கு தெரியாம என்னோட ஆளை நீ மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கடும் கோவத்துல கேட்டுட்டு இருக்கான். பட் இந்த சிஇஓ இருந்துட்டு டே உன்னை பத்தி பேசுறதுக்காக தான் நான் ஹீரோயினை மீட் பண்ணேன், உன்னை பத்தி நினைச்சு அவ ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா, கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்றா அப்படின்னு ரொம்ப அக்கறையோட தான் பேசுறான். ஆனாலும் ஹீரோக்கு அந்த கோவம் அடங்குற மாதிரி இல்ல. சரி வா ஃபர்ஸ்ட் குடிச்சுக்கிட்டே பேசலாம் மண்டை கிளவி ஹீரோவையும் கூட்டு போயிடுறான். ஆனா இன்னுமே ஹீரோ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். சோ சிஇஓ காரன் இவன் மேல இருக்க அக்கறையில ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஃபர்ஸ்ட் இதை மாத்துற அப்படின்னு சொல்றான். பட் அது எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. டே ஃபர்ஸ்ட் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரி பண்ணிக்கோ, நீ நார்மலா பிஹேவ் பண்ணு, எனக்கு எப்பவுமே உன் மேல அக்கறை இருக்கு, அதனாலதான் ஹீரோயினையும் நான் இங்க வர சொல்லியிருக்கேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இங்கே சரி பண்ணிக்கோன்னு சொல்லும் போதே ஹீரோயின் அங்க வந்துடுறான். அப்ப சிஇஓ காரன் இருந்துட்டு உன் ஆள் வர வர ரொம்ப லோ மைண்டடா திங்க் பண்ணிட்டு இருக்காமா, என்னையவே சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோ காண்டாகுது. தம்பி சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சியே மாறிடுது. இந்த லட்சணம் பாட்டில் வேற எடுத்து அடிக்க வந்துடுறான் ஹீரோ. ஹீரோயின் தான் எதுவும் பண்ணாதரா அப்படின்னு தடுக்கிற, அதை கேட்கிற மாதிரியே இல்ல. அப்ப என்னடா அங்க சத்தம்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, பார்த்தா லீடாங்க. ஒரு நிமிஷத்துல ஹீரோவே ஜர்க்காயறான். வந்தவன் நானும் ஹீரோ கூட அதே அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கேன், நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், இவன் பாட்டுக்கு உட்காந்துறான். இது அந்த சிஇஓக்கு பிடிக்கல. நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் சிஇஓக்கு பதில் சொல்லாம நம்ம லீடாங்க இருந்துட்டு என்னடா அவன் கூட ஒர்க் பண்றவங்களா ரொம்ப ரூடா இருக்காங்களா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு சிஇஓ கோவம் வந்துருது. டே நான் அவன் கூட ஒர்க் பண்ணல, அவன் என் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓ நீங்க சிஇஓ, அதனாலதான் வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது, நீ தான் இவ்வளவு கம்மியான சம்பளத்துக்கு அவனை வேலை வாங்குறதா, அது மட்டும் இல்லாம அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வேற வந்து லவ்டிக்கலான்னு பாக்குறியாட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். பட் சிஇஓ காரனுக்கு லீடாங் மேல செம்ம காண்டாகுது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடல மண்டை உடைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் லீடாங்க மிரட்டிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோக்கு ஜர்க் ஆயிருது. தயவு செஞ்சு வெளியே வாங்க சாமி, நீங்க தனியாவே பேசிக்கலாம் அப்படின்னு லீடாங்க கூப்பிட்டு வெளியே போயிடுறான் ஹீரோ. சிஇஓ வேண்டாண்டா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாக்குறான். பட் ஹீரோயின் சிஇஓ பிளாக் பண்ணிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு லீடாங் கிட்ட தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு நிறைய பர்சனல் விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லீடாங்க இருந்துட்டு தம்பி நீ சொல்ற மாதிரிலாம் அப்படியெல்லாம் விட முடியாது தம்பி அப்படின்னு பதில் பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சிஇஓ காரன் வேற வெளியே வந்துடுறான். டே அவன் கூட என்னடா பேசிட்டு இருக்கான், விட்டுட்டு போடா அப்படிங்கிற மாதிரி லீடாங்க மிரட்டுறான். இதை கேட்கிற லீடாங்கு செம்ம காண்டாகுது. அப்ப அவன் ஹீரோவை பார்த்து ஏன்டா இவன் கார்ல இருந்து உன்னோட லவ்வர் இறங்கி வந்தால, அப்ப அவனை கொல்லணும்னு உனக்கு தோணி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். சோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் கார்ல வந்து இறங்குறத ஹீரோ பார்த்திருப்பான். இந்த விஷயத்த நம்ம லீடாங்கும் நோட்டம் விட்டுருக்கான் அப்படிங்கிறது இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. இங்க பாரு இதுக்கு மேல யோசிக்காத, அவனை கொன்று, இதுதான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லீடாங் கிளம்புறான். அப்ப அங்க வர சிஇஓ டே நீ ரொம்ப பயந்து இருக்க, தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மா கூட போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வா, நான் உன் சேலரி கூட சேர்ந்து அடிஷனல் அமௌண்ட்டும் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுறேன், இப்போதைக்கு இந்த காசை வச்சு நீ நைட் ஹோட்டல்ல தங்கி தயவு செஞ்சு அபார்ட்மெண்ட்டுக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி இவன் அக்கறையா தான் பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இந்த சிஇஓ பார்த்துட்டு இனிமேல் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவனுக்கு கோவம் வந்துருது. ஏன்டா உன்னை இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்து குழந்தை மாதிரி பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா நீ எனக்கே வான் பண்றியான்னு ஹீரோட சட்டையை பிடிச்சான். சோ ஹீரோயின் அங்க வரனால அவன் விட்டுட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான் இனிமேல் அந்த சிஇஓ கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு, எங்கிட்ட இருந்து இல்ல, இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனா பத்தி அவங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நாளைக்கே ஊருக்கு போயிடுறேன், எங்க அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். டே உன் திங்ஸ் எல்லாம் அபார்ட்மெண்ட்ல இருக்குடா, இவ்வளவு கேஷுவலா முடிவு எடுக்காது அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல, அது எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறான். பட் இவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் ஹீரோயினுக்கு புரியுது. இது எல்லாத்துக்கு காரணம் இப்ப வந்துட்டு போனால அவனா அப்படிங்கிற மாதிரி லீடாங்க பத்தி கேட்கறான். நம்ம ஹீரோட மூஞ்சியா கொஞ்சம் கொஞ்சமா மாறி அழுக ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர்காரன் சிஇஓ மீட் பண்ணுன்னு சொல்லியிருப்பான், அதனால அவன் ஆபீஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு வழியா ஹோட்டல்ல ஸ்டே பண்ற ரூம் எடுத்துட்டான். இருந்தாலும் அவனை விட்டு அந்த பயம் போகல. அப்ப நம்ம ஹீரோ மைண்ட் வைஸ்லயே அந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தா எல்லாம் சரியாயிரும் நான் நினைச்சேன். பட் லொகேஷன் மாறனால எதுவும் மாற போறது இல்ல, எந்த இடத்துக்கு வந்தாலும் என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே விண்டோல இருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான். சோ இந்த பக்கம் சிஇஓ ஆபீஸ் போறதுக்கு லிஃப்ட்ல ஏறான். டோர் க்ளோஸ் ஆகும் போது தெரியுது சிஇஓவை லீட்
லீடாங் நோட்டம் விட்டுட்டு இருக்கான். அங்க லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆனா இங்க ஹீரோட ரூம் டோர் ஓபன் ஆகுது. இவனை யாரோ நோட்ட விடுறாங்களா பயத்திலேயே இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். சோ இந்த டைம்ல தான் சிஓ ஆபீஸ் டோர் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. அதே நேரத்துல ஹீரோவோட ரூம்ல இருக்கிற ஹீரோயின் டிவி ஆன் பண்ணதுக்கே பைப்ல ஜர்க் ஆயிடுறான். என்ன பேச முடியும் பாவம். சரி யாரும் நம்மளை நோட்ட விடல அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன்லயே ஹீரோ ரூம்குள்ள போறான். அவன் டோர் சாத்த சிஇஓவும் அவன் ஆபீஸ்குள்ள என்டர் ஆகுறான். அவன் டோரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுது. அப்ப அவனோட ஆபீஸ் டோரை ஃபுல்லா க்ளோஸ் ஆக விடாம ஒரு கை வந்து பிளாக் பண்ணுது. ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் கண்டுக்காம மொபைல் நோண்டிட்டே போயிட்டு இருக்கான். பின்னாடியே வந்த லீடாங்கு சிஇஓட கழுத்திலேயே இன்ஜெக்ஷனை இறக்கிடுறான். சோ இந்த ஆபீஸ்குள்ளேயே சிஇஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிப்போர்ட்டர் இதை பாத்துறான். தூக்கி வாரி போடுது. அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் மட்டும் அவனுக்கு தெரியுது. அதனால அங்க இருக்க டேபிள் கிட்டே ஒளிஞ்சுக்கிறான். நம்ம லீடாங்க இருந்துட்டு டே நான் யார் விஷயத்துல இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டேன், ஆனா ஹீரோ எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேபிள் மேல இருக்கிற பொம்மை எடுத்து மண்டை மேல கொட்டுன்னு கொட்டி அன்கான்சியஸ் ஆக்குறான். சிஇஓவை ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் பாவம். அப்ப நம்ம லீடாங்க சிஇஓட மொபைல் எடுத்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். 2 பேர் சேஃபா தானே இருக்கீங்க, எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க, நான் ஹீரோ கிட்ட பர்சனலா பேசணும், அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றான். ஆனா ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, நம்ம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிடுறா. சோ இவனோட பிளான் ஃபெயிலியர், வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால இவன் போன்ல யாருக்கோ கால் பண்ணி நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க வந்து தடையுமே இல்லாம கிளீன் பண்ணிட்டு போயிருங்கடான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். சோ இந்த ரிப்போர்ட்டர் காரணம் லீடாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா லீடாங்க அந்த ஈடன் ஸ்டுடியோங்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போறான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருது. சோ இந்த ரிப்போர்ட்டர் காரணம் இவனுக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆளுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு, நாளைக்கு காலையில அவனுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப கரெக்டா அந்த கிராக் பொம்மை கண்ணோட வந்து ரிப்போர்ட்டர் காரனே பயமுறுத்தி விட்டுறான். நீங்க ரிப்போர்ட்டர் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நான் கிளம்பணும்னு விண்டோவை க்ளோஸ் பண்ண பாக்குறான். கிராக் அதை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இடத்துல சீன் கட் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் லீடங்கு ஆப்போசிட்ல கிராக் வந்து நிக்கிறான். ஏண்டா உன்னைதான் ஒரு இடத்துக்கு போய் கிளீன் பண்ணி மொத்தமா தடையெல்லாம் பண்ணிட்டு வர சொன்னல, செய்யவே மாட்டேன் நீ சொல்றது அப்படிங்கிற மாதிரி லீடாங்கு கிராக்க திட்டுறான். கிராக் எப்பவும் போல சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கான். கடுப்பாகிற லீடாங்கு நான் சொல்றத செய்யறது மட்டும்தான் உன்னோட வேலை, ஒழுங்கா உன்னோட வேலையை என்ஜாய் பண்ண கத்துக்கோ, அப்படி நீ பண்ணனாதான் இந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியும், உயிரோடையும் இருக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறான். அதே நேரத்துல காங்கு பசிக்குதுன்னு கிச்சனுக்கு வரான். அப்ப டேபிள் மேல எப்பவுமே லீடாங்க ஒரு புக் படிச்சுட்டு இருப்பான் பாத்தீங்களா, அது அங்க இருக்கு. புக்கை எடுத்து பார்த்தா பின்னாடி ஹீரோவோட பேர் போட்டிருக்கு. அதுக்குள்ளேயும் லீடாங்கும் அங்க வந்துடுறான். இவன் எதுவும் நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் எனக்கு இந்த புக்கை கடனா கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறான் லீடாங்கு. இவன் எதுக்கு இந்த புக் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. சரி நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்டா நான் பசிக்குது அதுக்குதான் கிச்சனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கேன், எங்கிட்ட ஃபுட் இருக்கு உட்காருன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் பியர் எடுத்து மேல வைக்கிறான் நம்ம லீடாங். அதோட விடுவானா? லாஸ்ட் டைம் ஹீரோக்கு எப்படி ஒரு மனுஷ கறியை கொண்டு வந்து வச்சோன்னா அதே மாதிரி ஒரு கறியை கொண்டு வந்து வைக்கிறான் லீடாங்கு. இவன் கறியை பார்த்து பல வருஷம் ஆனவ மாதிரி அந்த தீனி திங்கிறான். அந்த கறியை பரவாயில்லைங்க இந்த பீஃப் நல்லா இருக்கு அப்படின்னு பெருமை பேசிட்டே திங்கிறான். அப்ப லீடாங்க இருந்துட்டு இது மனுஷ கறிப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே காங்கோட மூஞ்சி மாறிடுது. ஐயோ இல்லப்பா ஜோக் அடிச்ச, நீ சீரியஸா எடுத்துக்காதுன்னு சொல்றான். அதையும் இந்த லூசு நம்புது. அப்ப லீடாங்க இருந்துட்டு என்னப்பா நீயும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்களாட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த காங்க இருந்துட்டு ஆமாங்க ஹீரோ ரொம்பவே நல்ல பையன், பட் இங்க இருக்கிறவங்க வெறுப்பேத்துறாங்க சொல்ல வந்து டபால்னு வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நம்ம லீடாங்க நல்லாவே புரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிட்ட நீ ஃப்ரீயா பேசலாம். இப்ப ஹீரோ எப்படி ஃபீல் பண்றோனோ ஃபர்ஸ்ட் நான் வரும்போது எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இங்க இருக்கிறவங்க நல்ல வித்தியாசமா தான் நடந்துக்குவாங்க, பட் நம்ம ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ஈஸியா போகும் அப்படின்னு சொன்னோன்னே காங்கும் நார்மல் ஆயிடுறான். அப்ப காங்க வந்துட்டு உங்களை பார்த்தா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு, என்ன ஒர்க் தான் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ளேயும் கண்ணாடிக்காரனும் கிராக்கும் அங்க வந்துடுறாங்க. கண்ணாடிக்காரன் வந்துட்டு எப்படிப்பா கறி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, மனுஷ கறி தான் அப்படின்னு சொல்றான். ஆனா இத ஜோக்குன்னு நினைச்சிட்டு காங்கு சிரிச்சுக்கிட்டே ஆல்ரெடி இந்த ஜோக்கை வந்து லீடாங்க அடிச்சிட்டாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான் லூசு பையன். இந்த காங்காவது பரவாயில்ல, இத மனுஷ கறின்னு தெரியாமையே தின்னுட்டு இருக்கான். ஆனா இந்த கண்ணாடி போட்ட பக்கியும் கிராக்கும் மனுஷ கறின்னு தெரிஞ்சு ரசிச்சு தின்னுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேர் லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது காங்குக்கு கொஞ்சம் அன்ஈசியா இருக்கு. சரி ஓகேங்க நான் ரூமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பைபிள மாடிக்கு வந்து ஹீரோக்கு தான் கால் பண்றான், பட் அவன் பிக்கப் பண்ற மாதிரி தெரியல. இவனுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல. புலம்பிக்கிட்டே கீழே வரும்போது 4th ஃப்ளோர்ல எப்பவும் போல சத்தம் கேக்குது. ஆல்ரெடி ஹீரோ சொல்லியிருப்பான் அங்க யாருமே இல்ல, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆனா சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும், நீ அங்க போகாதன்னு. இத்தனை விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டே பக்கி டோரை திறந்துட்டு உள்ளேயும் போயிடுறான். ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ரூம்ல டோர் கிட்ட பேலன்ஸுக்காக ஒரு கட்டையை வச்சிருக்காங்க, அதை தட்டி வேற விட்டுறான். அப்போ யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கும் போது கட்டையை திருப்பி பழைய பொசிஷன்லயே வச்சுட்டு ஆப்போசிட் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். கரெக்ட்
கரெக்டா கிராக்கும் கண்ணாடிக்காரனும் ஒரு ட்ராலி மாதிரி ஒரு வண்டியில ஒரு பேக் வச்சு இழுக்க முடியாம இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு உயிரே இல்ல பாவம். அதே சமயத்துல அந்த டோர் கிட்ட பேலன்ஸ்க்காக ஒரு கட்டையை வச்சா பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கி விழுந்துட்டு இருக்கு. கன்ஃபார்மா ஃபுல்லா விழுந்தா பயபுல மாட்டிக்குவான், அடுத்த பலியாடி வந்தான். கரெக்டா அந்த கட்டை கீழே விழுக போகும்போது இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போய் எப்படியோ சத்தம் கேட்காம மேனேஜ் பண்ணிடுறான். திருப்பி அந்த கட்டையை பழைய பொசிஷன்லயே வச்சு எட்டி பார்த்தா இவனு ரெண்டு பேரும் இன்னும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னத்தை இழுத்துட்டு போறானுன்னே இவனுக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சமா போறான் அவனை நோக்கி. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம லீடாங்குதான். ஓ 310 ஸ்டே பண்ணிருக்கிறவனா, சரிப்பா நீயே ரூமை சீக்கிரம் வெக்கேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த சத்தம் கேட்டு கண்ணாடிக்காரனு கிராக் வந்துடுறாங்க. அப்ப கிராக் இருந்துட்டு நீ எத்தனை கேரி பேக் தாண்டா நான் ரெடி பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். சோ இவனை போட்டு தலை முடிவெடுத்துனான்னு இருக்கு. அப்ப நம்ம லீடாங்க வந்துட்டு சரி வேலைக்கான டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காங்க பார்த்து குடு குடு நோடுன்னு சுத்தில எடுத்து ஒரு வீசலாம். இந்த இடத்துல மரண மாசம் இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்றாங்க. சோ காங்க போட்டு தள்ளிட்டானா இல்லையா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.